ஹாய் மக்களே! நான் கணேஷ். நீங்க பார்த்துருக்க சேனல் ரூபி 360. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்டின்னா, ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ, இதில வந்து ரெப்போ ரேட் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஒரு 0.25 வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ, இதோட இம்பாக்ட் வந்து எக்கானமில வந்து எப்படி இருக்கும்? என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்? இந்த மானிட்டரி பாலிசி டூல்ஸ்ல வந்து என்னென்னலாம் இருக்கும்? அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மானிட்டரி பாலிசி மீட்டிங் வந்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நடக்கும். ஸோ, இதில வந்து எத பேஸ் பண்ணி வந்து இத பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த இன்ஃப்ளேஷனும், ஜிடிபியும் பேஸ் பண்ணி வந்து பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன்ங்கிறது வந்து சிபிஐ நம்ம சொல்றோம் இல்லையா? கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னு. ஸோ, அதோட இன்ஃப்ளேஷன் வந்து 4 +/- 2% வந்து இருக்கணும். அதேமாரி ஜிடிபி குரோத் வந்து 2025 ஃபினான்ஷியல் இயர்ல வந்து 6.3 to 6.8 வந்து வரணும். ஃபினான்ஷியல் இயர் 26ல வந்து 6.7% வச்சு அவங்க இத வந்து ரேட் கட் வந்து பண்ணியிருக்காங்க. அதேமாரி இன்ஃப்ளேஷன் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல வந்து 4.2% வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மானிட்டரி பாலிசி டூல்ஸ்ல வந்து நெறையா இருக்குது. ஸோ, அதில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ரெப்போ ரேட். அதான் வந்து ரேட் கட்ன்னு சொல்றோம். இப்போ வந்து ஆர்பிஐ ரேட் கட் பண்ணிட்டாங்க, ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ரேட் கட் என்ன அப்படின்னா ரெப்போ ரேட். இந்த ரெப்போ ரேட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ்க்கு கடன் குடுக்குற பெர்சன்டேஜ் இது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட பெர்சன்டேஜ் வந்து இந்த ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்றோம். முன்னாடி வந்து 6.5 இருந்தது. இப்போ குறைச்சதுனால 6.25% வந்து அது இருக்கு. இந்த ரெப்போ ரேட்ல பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் வந்து கடன் வாங்குவோம். இப்போ நம்ம எல்லாம் ஏதாவது கடன் வாங்குறோம் அப்படின்னா, கொலேட்ரலா ஏதாவது வைப்போம். இந்த மாரி வீடு வாங்குனோம். வீடையே வந்து கொலேட்ரலா வச்சு நம்ம லோன் வாங்குவோம். ஸோ, இந்த மாரி கோல்ட்னா கோல்ட பிளெட்ஜ் பண்ணி லோன் வாங்குவோம். அதுமாரி வந்து பேங்க்ஸ் வந்து அவங்ககிட்ட ஆல்ரெடி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ, அந்த பாண்ட வந்து அவங்க பிளெட்ஜ் பண்ணணும். பிளெட்ஜ் பண்ணி அவங்க ஆர்பிஐ கிட்ட வந்து அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பேங்க்ஸ்க்கு வந்து ஒரு 100 க்ரோர்ஸ் வந்து தேவைப்படுது. ஒரு பேங்க்குக்கு வந்து 100 கோடி தேவைப்படுது அப்படின்னா, 100 கோடிக்கு ஒர்த்தான அந்த பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா? கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அத வந்து பிளெட்ஜ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வந்து கோல்டு பிளெட்ஜ் பண்ணும்போது 1 கிராமுக்கு ஃபுல் அமௌண்ட் அப்படியே தரமாட்டாங்க. கொஞ்சம் ஹேர் கட் இருக்கும். ஒரு 75% அமௌண்ட் தான் தருவாங்க. இப்போ கோல்டு வந்து 1 கிராம் வந்து ரூ. 5,000 அப்படின்னா, நீங்க கோல்ட பிளெட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3,500, 4,000 இந்த மாரி தான் தருவாங்க. ஸோ, அந்த ரிமைனிங் அமௌண்ட் வந்து ஹேர் கட் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து ரொம்ப வாலடைல் ஆகாது. ரொம்ப ஃபிக்ஸ்டு அசெட் அப்படிங்கிறதுனால, அதுக்கு வந்து ஹேர் கட் ரொம்ப கம்மியா இருக்கும். இல்லைனா சுத்தமா இல்லாமயே இருக்கும். ஸோ, அதனால வந்து மொத்த அமௌண்ட்டையும் வந்து குடுத்துருவாங்க. இப்ப 100 கோடிக்கு மதிப்பிலான கவர்மெண்ட் பாண்ட்ஸ வந்து பிளெட்ஜ் பண்றோம் அப்படின்னா, 100 கோர்ஸ் ஆர்பிஐ வந்து கடனா குடுத்துருவாங்க. இந்த ரெப்போ ரேட்டுங்கிறது வந்து ஷார்ட் டெர்ம் தான். ஒரு 1 to 14 டேஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் வந்து 7 டேஸ்க்கு வந்து கடன் வாங்குறாங்க 100 க்ரோர்ஸ்க்கு அப்படின்னா, 100 க்ரோர்ஸ்க்கான கவர்மெண்ட் பாண்ட ஆர்பிஐ கிட்ட பிளெட்ஜ் பண்ணிட்டு 100 க்ரோர்ஸ் வந்து கடனா வாங்குவாங்க. இதுக்கு தான் 6.25% வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க 7 நாள் கணக்குல. 6.25ங்கிறது 1 வருஷத்துக்கு 7 நாள் கணக்கு பண்ணீங்கன்னா, ஒரு பெர்சன்டேஜ் வரும். அத வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 1.15 க்ரோர்ஸ் இல்லனா 1.5 க்ரோர்ஸ் கிட்ட வந்து வரும். ஸோ ரிட்டர்ன் வந்து இந்த 105 க்ரோர்ஸ வந்து குடுத்துட்டு, ஒரு வாரம் கழிச்சு வந்து இந்த 105 க்ரோர்ஸ வந்து பேங்க்ஸ் குடுத்துட்டு, மறுபடியும் அந்த 100 க்ரோர்ஸ் ஒர்த் கவர்மெண்ட் பாண்ட வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ரீபர்ச்சேஸ் அக்ரீமெண்ட் அப்படின்னு அர்த்தம். அதனால நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா அப்படியே ரிவர்ஸ் தான். இப்போ பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐக்கு வந்து கடன் குடுக்குற மாரி அர்த்தம். பேங்க்ஸ் வந்து அதிக அமௌண்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா, சேஃப்டிக்காக ஆர்பிஐ கிட்டயே அத பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஆர்பிஐ கிட்ட அந்த அமௌண்ட்ட குடுத்துருவாங்க. அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு அமௌண்ட் வரும். அந்த பெர்சன்டேஜ் தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டோட பெர்சன்டேஜ் 3.35% இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேங்க் ரேட். பேங்க் ரேட் இப்போ கரண்ட்டா என்ன இருக்கு அப்படின்னா 6.5% இருக்கு. எப்பவுமே ரெப்போ ரேட்ட விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் பேங்க் ரேட் வந்து. பேங்க் ரேட் வந்து லாங் டெர்ம்ல வந்து வரும். இப்போ இது வந்து 1 to 14 டேஸ் அப்படின்னா ரெப்போ ரேட்டு. பேங்க் ரேட்ல கடன் வாங்குறாங்க அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் ஹையர் ஒரு 90 டேஸ் இல்ல இயர்ஸ் கணக்குல கூட இருக்கும். இதுவும் வந்து ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ்க்கு கடன் குடுக்குறது தான். ரெப்போ ரேட்டுக்கும் பேங்க் ரேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரெப்போ ரேட் ஷார்ட் டெர்மு, பேங்க் ரேட் வந்து லாங் டெர்ம் வரும். அதேமாரி ரெப்போ ரேட் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் குடுக்க முடியும். பப்ளிக் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் தான் குடுக்க முடியும். பட் இது வந்து பேங்க் ரேட் வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், என்பிஎஃப்சி இவங்க எல்லாருக்குமே அத குடுப்பாங்க. இது வந்து அன்செக்யூர்ட் லோன். அப்படின்னா கொலேட்ரல் வைக்காமயே வந்து பேங்க் ரேட்ஸ் வந்து புரொவைட் பண்றாங்க ஆர்பிஐ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இதுவும் பேங்க் ரேட் மாரி தான். ரேட் வந்து ஒரே மாரி தான் இருக்கும். 6.5% தான். இதுவும் ரெப்போ ரேட்ட விட கொஞ்சம் ஹையரா இருக்கும். பேங்க்ஸ் வந்து சடனா வந்து எமர்ஜென்சியா அவங்ககிட்ட கேஷ் இல்ல அப்படின்னா, ஓவர் நைட்ல கடன் வாங்குவாங்க இல்லையா? ஸோ அந்த ஓவர் நைட்ல ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குற ரேட் தான் இந்த 6.5%. அதுதான் நம்ம மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த கடன் வாங்கும்போது பிளெட்ஜ் பண்ணி தான் வைக்கணும். கவர்மெண்ட் பாண்ட்ஸ வந்து பேங்க்ஸ் வந்து பிளெட்ஜ் பண்ணணும். இதோட வேலிடிட்டியே வந்து 1 டே தான். ஓவர் நைட்ல இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அமௌண்ட்ட குடுத்துருவாங்க. மறுபடியும் குடுத்துட்டு பிளெட்ஜ் பண்ண பாண்ட வந்து வாங்கி வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்எல்ஆர் ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். இது என்ன அப்படின்னா, ஒரு பேங்க் நம்மகிட்ட வந்து டெபாசிட் வாங்குறாங்கன்னா, ரூ. 100 டெபாசிட் வாங்குறாங்க அப்படின்னா, அதுலேருந்து ரூ. 18 வந்து எடுத்து வைக்கணும். அத வந்து அவங்க கடன் குடுக்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சேஃப்டி பர்ப்பஸ்க்காக அவங்க எடுத்து வைக்கணும். ஸோ இந்த இந்த பெர்சன்டேஜ் தான் வந்து 18%. இதில பொதுவா என்ன இருக்கும் அப்படின்னா, லிக்விடேட் பண்ணக்கூடிய அதாவது ஈஸியா கேஷா ஒரு அசெட்ட வந்து கேஷா மாத்தக்கூடிய பொருட்கள் தான் இதில இருக்கும். ஸோ இந்த 18%ல தான் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. அதேமாரி கோல்டு இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஈஸியா லிக்விடேட் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் அது ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ. நெக்ஸ்ட் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இப்போ இதே மாரி டெபாசிட்ல ₹100 நம்மகிட்ட வாங்குறாங்க அப்படின்னா, அதில ஒரு ₹4 வந்து முன்னாடி வந்து 4.5 இருந்தது. டிசம்பர்ல வந்து ₹4 வந்து குறைச்சிட்டாங்க கேஷ் ரிசர்வ் ரேஷியோவ. ₹4 வந்து காசாவே வேற எந்த அசெட் ஃபார்மா வைக்காம காசாவே வந்து ஆர்பிஐ கிட்ட இவங்க வச்சிருக்கணும். இதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பேங்க்ஸ்க்கு வந்து கிடைக்காது.
ஸோ இது வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு 18% நீங்கள் ஒரு 4% 22-23% வரைக்கும் போகும். 70% கிட்ட தான் பேங்க்ஸ் எப்பவுமே லெண்ட் பண்ணுறாங்க நம்ம கொடுக்குற அமௌண்ட்டில். இது எல்லாமே வந்து மானிட்டரி பாலிசியோட டூல்ஸ். இது போக அந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம போட்டிருப்போம் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் பண்ணும்போது. ஸோ அது ஒன்று இருக்கும். அது போக சிலதெல்லாம் வந்து இந்த மானிட்டரி டூலாக வந்து இருக்கும். இதில் இந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்து லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை யூஸ் பண்ணியும் அதே மாதிரி இந்த எஸ்எல்ஆர், சிஆர்ஆர் சொன்னல, இதை யூஸ் பண்ணியும் வந்து சப்ளை ஆஃப் மணி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஆர்பிஐயோட மெயின் வேலையே. ஸோ ஒரு மானிட்டரி பாலிசியில் அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி அதை மாற்றுறது வந்து அதோட மெயின் ஒர்க்கே என்ன அப்படின்னா, சர்க்குலேஷனில் எவ்வளோ மணி வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஸோ இப்போ வந்து சர்க்குலேஷனில் அதிக மணி இருந்ததுன்னா இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையராக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கிட்டையும் கேஷ் இருக்கும். அதனால் நம்ம பொருள் வாங்குவோம். அந்த பொருளோட விலை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ ரைஸ் பண்ணி லிக்விடிட்டி அப்சர்ப்ஷன் வந்து பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க ரெப்போ ரேட்டை. ரெப்போ ரேட் கட் பண்ணால் அப்படின்னா சப்ளை ஆஃப் மணி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ வந்து ஸ்டிமுலேஷன், எக்கனாமிக் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். அதே சமயம் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது என்னடா இந்த ரெப்போ ரேட்டு அப்படின்னா, இந்த 0.25ங்கிறது நம்ம கம்மியாக தெரியலாம். அது க்ரோர்ஸ் கணக்கில் வந்து குறையும். ஆர்பிஐ பேங்க்ஸ் கிட்ட கடன் வாங்குறது வந்து இப்போ 6.5ல வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் 6.25ல வாங்குவாங்க. ஸோ பேங்க் கையில் நிறைய கேஷ் இருக்கும் லெண்ட் பண்ணுறதுக்கு. அதனால் கடன் நிறையா கொடுப்பாங்க. கடன் யாரெல்லாம் வாங்குவோம் அப்படின்னா, நம்ம இண்டிவிஜுவலாக வாங்குவோம். ஹவுசிங் லோனு, கார் லோனு, அது லோன், இது லோன் வாங்குவோம். பர்சனல் லோன் இருக்குது, எஜுகேஷன் லோன் இதெல்லாம் வாங்குவோம். பிஸ்னஸஸ் வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக பேங்க்ஸ் கிட்ட லோன் வாங்கும்போது அதில் கொஞ்சம் பெர்சன்டேஜ் வந்து குறையும். இதனால் பிஸ்னஸஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிக லோன் கிடைக்கும். அவங்க வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது, பிஸ்னஸ் க்ரோத்துக்காக என்ன பண்ணுறோம் அதை பண்ணுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம இஎம்ஐ கட்டிட்டு இருக்கோம்னா அதில் கொஞ்சம் பெர்சன்டேஜ் குறையுதுன்னா அதை வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சர்க்குலேஷன் ஆஃப் மணி வந்து அதிகமாகுது. மணி சப்ளை இந்த எக்கானமி வந்து அதிகமாகுது. ஏன்னா நம்ம கையிலேயும் கேஷ் இருக்குது. ஏன்னா நம்ம இஎம்ஐ கட்டுறது போக மீதி அமௌண்ட் கொஞ்சம் மிஞ்சும். இந்த 0.25 குறைச்சதுனால. அதே மாதிரி பிஸ்னஸஸ் கையிலையும் அமௌண்ட் வந்து அதிகமாக வரும். லெண்டிங் நிறையா பண்ணுவாங்க. ஸோ அவங்க நிறைய பாரோ பண்ணி அதை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா, பொருள்களோட விலை வந்து லைட்டாக ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப ஹையராக போயிடுச்சுன்னா 2 மாதத்துக்கு ஒருக்கா நடக்குது இல்லையா, மறுபடியும் குறைப்பாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து கண்ணா பின்னான்னு போயிடக்கூடாது. பட் யூஸ்வலாக வந்து ரேட் கட் பண்ணுறாங்கன்னா எக்கனாமிக் க்ரோத் வந்து நடக்குது. என்ன மீனிங்னா, சர்வீஸும் கூட்ஸும் வந்து பொருள்களை வந்து நம்ம வாங்கி மாற்றிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதனால் எக்கனாமிக் பூஸ்ட், அப்புறம் வந்து ஜிடிபி வந்து க்ரோ ஆகும். இதில் வந்து இந்த மானிட்டரி பாலிசியில் வந்து ரெப்போ ரேட் மட்டும் தான் கட் பண்ணியிருக்காங்க. இது போக இன்னொரு மெத்தட் பண்ணலாம் இல்லையா, அந்த எஸ்எல்ஆரும் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இருக்கும். பேங்க்ஸ் வந்து நம்மளோட டெபாசிட்லேருந்து சர்டைன் போர்ஷன் எடுத்து வைக்கிறது. ஸோ இதோட லெவலை வந்து ஆர்பிஐ குறைச்சாங்க அப்படின்னா அந்த கேஷும் உங்களுக்கு மிச்சமாகும். இப்போ 4% கேஷாக வைக்கணும் அப்படின்னா 3.5% வச்சா மீதி 0.5% வந்து பேங்க்ஸ் வந்து கேஷாக வைக்க வேண்டாம். அது பல கோடி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் தூக்கி லெண்ட் பண்ணிடுவாங்க. மறுபடியும் வந்து சர்க்குலேஷன் ஆஃப் மணி வந்து அதிகமாகும் சப்ளையில். ஸோ அதே மாதிரி எஸ்எல்ஆர் 18% இல்லாமல் நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டில் கொஞ்சம் 17% அந்த மாதிரி குறைக்கிறாங்க அப்படின்னா அந்த கேஷும் வந்து பேங்க்கு மிச்சம் இருக்கும். பேங்க்ஸ் அதையும் மறுபடியும் லெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நமக்கும் பிஸ்னஸ்க்கும். அதனாலேயும் வந்து சப்ளை ஆஃப் மணி அதிகமாக இருக்கும், க்ரோத் வந்து இருக்கும். இந்த மாதிரி ரெப்போ ரேட்டை கட் பண்ணுறதுனால மெயினாக என்னென்ன இம்பாக்ட் வந்து எக்கனாமியில் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண உடனே நமக்கு கொடுக்குற லோனோட அமௌண்ட் வந்து குறையும். ஸோ அதனால் நமக்கு எதாவது இப்போ புதுசாக லோன் எடுக்கணும் அப்படின்னா அதோட பெர்சன்டேஜ் வந்து குறையும், பேங்க்ஸ் குறையிற மாதிரி. இப்போ ஹவுசிங் லோன் ஆல்ரெடி கட்டணும்னா இஎம்ஐ வந்து குறையும். இதனால் என்ன பண்ணுவாங்க, புதுசாக வரவங்க ஹவுஸ் வந்து கட்டலாம், இல்லைனா வந்து கார் லோன் இந்த மாதிரி லோன்ஸ் வாங்குற ஐட்டம் இருக்கிற ஃபீல்டெல்லாம் வந்து டெவலப் ஆகும். இப்போ ஹவுசிங் வந்து நீங்கள் இந்தமாதிரி ரேட் கட் ஆகுதுன்னு சொல்லி இப்போ ஹவுசிங் நிறைய பேர் வந்து வாங்க வருவாங்க. அப்போ என்ன ஆகும், இப்போ வீடு கட்டுறதுக்கான பொருள்களோட அந்த ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா, அதோட விலைவாசியும் ஏறும். ஸோ இன்ஃப்ளேஷன் ஹையர் ஆகும், க்ரோத் வந்து இருக்கும். அப்போ ஏன்னா நம்ம கையில் காசு இருக்கும், அதனால் நம்ம வந்து ஹவுஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இதனால் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரைஸ் ஆகிருக்கும். கம்பெனிஸ்க்கு நிறையா அமௌண்ட் வந்து பாரோயிங் கிடைக்குது அப்படின்னா அவங்க எக்ஸ்பென்ஷன் பண்ணுவாங்க, பெட்டராக க்ரோ ஆகும், பெட்டர் ப்ராஃபிட் வரும். அதனால் வந்து க்ரோத் வந்து இருக்கும். அப்படி பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கம்பெனிஸ் வந்து ரைஸ் ஆகணும். பட் இன்னும் சில ரீசன்ஸ்னால வந்து இப்போ வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட், எஃப்டி, பாண்ட்ஸ் இதிலெல்லாம் என்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தீங்கன்னா ஓகே, இப்போ புதுசாக போடுறீங்கன்னா உங்களுக்கு ரேட் கட் வந்து கம்மியாக சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, பேங்க்ஸ் வந்து நம்மளோட டெபாசிட்டை அட்ராக்ட் பண்ணி அந்த அமௌண்ட் வச்சு தான் லெண்டிங் பண்ணுவாங்க. அதனால் நமக்கு அதிக எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்து நம்மக்கிட்ட வாங்கி நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, எஃப்டி, ஆர்டி இதிலெல்லாம் வாங்கி தான் கொடுப்பாங்க. இப்போ ஆர்பிஐ சீப்பராக வந்து கொடுக்கறதுனால ஒரு 0.25 வந்து கட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ சீப்பராக வந்து பேங்க்ஸ்க்கு வந்து கடன் கொடுக்கறதுனால நம்மக்கிட்டேருந்து வாங்குறது குறையும். அதனால் எஃப்டியோட ரேட்ஸ் வந்து குறைப்பாங்க. ஸோ இப்படி இருக்கனால ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லக்கூடிய எஃப்டி, பாண்டு இதோட ரேட்ஸ்லாம் வந்து குறையும். ரேட்ஸுங்கிறது இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறையும். ஸோ பாண்ட்ஸில் வந்து பாண்ட்ஸோட ஈல்டு வந்து குறையுது. ஏன் அப்படின்னா பாண்டோட டிமாண்ட் வந்து அதிகமாகும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ருப்பி வந்து டிவேல்யூ ஆகும். இப்போ ஒரு டாலர் ₹87 இருக்குது அப்படின்னா அது அப்படியே 87, 50 காசு, 88 அந்த மாதிரி போயிடும். எப்போவுமே ரேட் கட் பண்ணால் வந்து ருப்பி வந்து டிவேல்யூ ஆகும். ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா, ருப்பிக்கு டிமாண்ட் வந்து கம்மியாகும். ஏன்னா சப்ளை ஆஃப் மணி வந்து ருப்பியில் வந்து அதிகமாக இருக்கும். அங்கே ஆல்ரெடி வந்து டாலர் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரீசன்ஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரேட் வந்து கம்மியாகுது இல்லையா, ஈல்டு, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாகும். அதனால் இந்த ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க, பாண்ட்ஸ்லையும் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எஃப்டி இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் ஆச்சு அப்படின்னா ஃபிக்ஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ஈல்டு வந்து கட் ஆகும். ஸோ இதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வெளியில் போயிடுவாங்க. ஸோ அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ரிசர்வ்ஸ் வந்து குறையும். ஸோ அப்போ டாலர் கன்வர்ஷனில் வந்து டாலர் டிமாண்ட் அதிகமாக இருக்கும், ருப்பியோட டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் வந்து ருப்பி வந்து டிவேல்யூ ஆகும்.
ருப்பி டிவேல்யூ ஆச்சுன்னா மறுபடியும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேயும் லாஸ் வரும். இப்போ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, வித்துட்டு போகும்போது ஒரு டாலர் $85 இருக்குது அப்படின்னா, இப்போ கொஞ்ச நாள்ல அப்படியே அதிகமாகிட்டே போச்சுன்னா ஒரு டாலர் 87 ஆயிரும். ஸோ அந்த $2 அவங்களுக்கு வந்து நஷ்டமாகும். டாலரை மறுபடியும் கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டாக்ஸில் வந்து வித்துட்டு போவாங்க. இதனால் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரேட் கட்டு நடக்குது, இல்லைனா வந்து ரேட் ஹைக் நடக்குது, இல்லை ஹோல்டு நடக்குது அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்து இவ்வளோ அடுத்தடுத்து வந்து ஒன்றா காலியாகும். இது எல்லாமே வந்து ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் மாதிரி வந்து நடக்கும். சம்மரைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ் கடன் கொடுக்குற அந்த ரேட் ரெப்போ ரேட் வந்து குறையுது அப்படின்னா, பேங்க்ஸ் லெண்டிங் வந்து பெட்டராக பண்ணுவாங்க. இதனால் மக்கள் கையிலையும் கேஷ் இருக்கும், அதேமாதிரி கார்ப்பரேட்ஸ் கையிலையும் கேஷ் இருக்கும். அப்படின்னா கார்ப்பரேட் க்ரோத் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து அதிகமாகும் ஃபியூச்சரில். மக்கள் கையிலையும் கேஷில் இருக்கிறதுனால பொருட்களோட விலை வந்து அதிகமாகும், எக்கனாமிக் ஸ்டிமுலேஷன் வந்து நடக்கும், ஜிடிபி வந்து ஹையர் ஆகும். பட் ஆனால் இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும். இன்ஃப்ளேஷன் வந்து 4.2% வரும் அப்படின்னு ஃபினான்ஷியல் இயர் 26ல் ப்ரிடிக்ட் பண்ணதுனால இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணியிருக்காங்க ரேட்டை. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து ஸ்லோவாக ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ரேட் கட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இது போக என்ன ஆகுனா பேங்க்ஸ் ப்ராஃபிட் வந்து அடிப்படும். அதே மாதிரி எஃப்டி ரேட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக வரும். இஎம்ஐ நீங்கள் கட்டுற இஎம்ஐயோ இல்லை ஹவுசிங் லோன் இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சீப்பராக கிடைக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக வரதுனால எல்லாரும் ஸ்டாக்ஸ் பக்கம் வருவாங்க, இல்லைனா வந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு வெளியில் போவாங்க. மோஸ்ட்லி வந்து இப்போ ஒரு ரேட் கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரைஸ் தான் ஆகும். ஆனால் எப்படி முன்ன பின்ன அது ஃபால் ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி வந்து டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்குது. அது போக வந்து இங்கே ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஜாஸ்தி இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கிளம்புறாங்க அமௌண்ட்டை அப்படின்னு அர்த்தம். அதனால் ருப்பி வந்து டிவேல்யூ ஆகி எகைன் அண்ட் எகைன் இது வந்து மறுபடியும் அவங்களுக்கு லாஸாக போய் மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இதை வந்து ஆஸ் அ ஹோலாக வந்து புரிஞ்சுக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் நேரத்துக்கு நன்றி.